எவ்வாறு இந்த மர்ம முடிச்சுக்களை போட்டார் என்பதை அவிழ்க்கிறார். வணக்கம், என் பேர் அருண். இப்போ நீங்க பார்த்த கருப்பு மஞ்சள் சிவப்பு படத்தோட இயக்குனர்னா நான் ஒரு உதவி இயக்குனராக இருக்கேன். இந்த படம் நான் வந்து லோயலால ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் பண்ணும்போது ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக நான் பண்ணது. இந்த ஷார்ட் ஃபிலிமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஹாரரில் எடுத்து காரணம் என்னன்னா எனக்கு முதல்ல இது ஈஸியாக வர ஒரு ஜான்ரா. அண்ட் அதோட மெயினாக வந்து இதில் டெக்னிக்கல் வேல்யூஸ் நிறையா இருக்குது. டெக்னிக்கல் ஸ்கோப், கேமரா வைஸ், எடிட்டிங் வைஸ், சிஜி. ஸோ அதனால தான் மெயினாக எடுத்துக்கிட்டது. எனக்கு இருக்கிற ஏற்கனவே டீம் இருக்குது அப்படின்றதுனால தான். அண்ட் அதோட முக்கியமான விஷயம் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனில் பிளான் பண்ணது என்னன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்ற பேரியரையே தாண்டி இது இருக்கணுன்றதுக்காக தான் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணாமல் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணது. அண்ட் பட் அதையும் வந்து ஒரு லிமிடேஷன் வச்சு தான் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டோட்டல் ஹாரர் ஷோவே வந்து ஒரு சிங்கிள் ரூமில் நடக்குது. எந்த ஒரு சிங்கிள் ஷாட்டுமே வந்து ரூம் அவுட்டு இல்லை ரூம் வழியாக வேறு எங்கேயுமே தெரியாது. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன லிமிட்டேஷனாக நாங்களே வச்சு ஃபன் டு ஒர்க். அண்ட் டீம் பற்றி சொன்னோன்னா மெயினாக ஃபஸ்ட்டு டீம் மெம்பர் வந்து சினிமாட்டோகிராஃபர் பாபு குமார். அவரும் ஒரு அசோசியேட் கேமராமேனாக இருக்கிறாரு. அவர் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம்லேருந்தே வந்து ஃபுல் டிஸ்கஷன்லேருந்தே ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறாரு என் கூட. அண்ட் எடிட்டிங் ரேமண்ட் என்னோட காலேஜில் படித்த ஒருத்தர். சிஜி ஒர்க் பார்த்தீங்கன்னா நானே தான் பண்ணேன். அண்ட் மெயினாக மேக்கப், ஆர்ட் டைரக்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் நேரடி சினிமா ஆட்களே வந்து கூப்பிட்டு வச்சு பண்ணது. அதனால தான் அந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக அமைஞ்சது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஒரு கிளினிக்கில் கதை வந்து ஒரு கிளினிக்கில் நடக்கிற மாதிரி. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட கிளினிக் தான் அது. அங்கே ஷூட் பண்ணும்போது ரொம்ப லைவாகவே இருந்துச்சு. ஜென்ரலி ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குன்றது நம்ம ஊரில் ரீச் ரொம்ப கம்மி, ஃபிலிம்ஸ் அளவுக்கு கிடையாது. அண்ட் வந்து ஸ்க்ரீனிங் மீடியா கூட ரொம்ப கம்மி தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிவிலேருந்து பெரிய ஸ்க்ரீனுக்கே போயிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி இயக்குநர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்போஷர் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த ஒரு டைமில். அந்த விதத்தில் நான் வந்து ஜெயா டிவியோட மாற்றுத்திரை ப்ரோக்ராமுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.